ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்பரசி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மொறுமொறுன்னு எண்ணெய் குடிக்காத சூப்பரான ஒரு உளுந்து வடை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உளுந்து வடை செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கோம். இந்த உளுந்தை 2 மணி நேரம் தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு தண்ணிலாம் வடிகட்டிட்டு இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுலேருந்து ஒரு கைப்பிடி உளுந்தை நம்ம எடுத்து வச்சிடுறோம். அதுக்கப்புறம் இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாவோட பதம் எப்படி இருக்கணும்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டு அதில் மாவு எடுத்து போட்டால் மாவு கரையாது, அப்படியே மேலே மிதந்துட்டுருக்கும். இதுதான் வடைக்கு சரியான பதம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம பச்சரிசி எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து மாவிளக்கு மாவு கரைப்போம் இல்லையா, அதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவை சலிக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே உளுந்து மாவு கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஒரு கைப்பிடி உளுந்து எடுத்து வச்சோம் இல்லையா, அதை கூட கையில் இப்படி பிசைஞ்சிட்டா 2 ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த உளுந்தையும் அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறோம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு இஞ்சியோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா பொடியாக நறுக்குன்னா இஞ்சும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை சேர்த்துட்டு நான் அப்படியே வடையாக தட்டி இதில் போடுறேன். நீங்கள் நல்ல ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை ஒரு வாழை இலையோ வச்சுக்கிட்டு அதில் தட்டி போடுங்க. நான் சும்மா அப்படியே கையிலே எடுத்து தான் தட்டி போடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வடையெல்லாம் தட்டி எண்ணெயில் போட்டுட்டோம். இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாகவே செவந்துடுச்சு. அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். இப்படியே நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டோம். நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ வடையை வெளில எடுத்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊற்றின எண்ணெய் லாஸ்ட்டாக அப்படியே தாங்க இருக்கும், எண்ணெயே குடிக்காது. அதுக்கு காரணம் நம்ம ஒரு கைப்பிடி அரிசி மாவு அரைச்சி போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த அரிசி மாவும் முழு உளுத்தம்பருப்பு நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம். அதுதான் காரணம். இந்த 2 டிப்ஸு தான். நீங்கள் இதை போல் அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வடை சுத்தமாக எண்ணெயே குடிக்காது. நம்ம இது போல் அரைச்சிட்டு அரிசி மாவை காய வச்சு கூட வச்சுக்கலாம். எப்போல்லாம் வடை செய்கிறோமோ அப்போ அது கூட சேர்த்துக்கலாம். இதை போல் நீங்கள் வடை செய்யும்போது ஒரு வாழை இலையோ அல்லது பிளாஸ்டிக் ஷீட்டோ வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வடை வரும். நான் சும்மா அப்படி கையில் அள்ளி தட்டி போட்டிருக்கேன். ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்கிறதுனால நான் சீக்கிரமாக இதை முடிக்கணும்னு செஞ்சிட்ருக்கேன். அவ்வளவுதாங்க. நீங்கள் இதே போல் வடை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் முறுமுறுப்பாக சூப்பராக எண்ணெயே குடிக்காத அருமையான வடை வரும். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.